Taste the Daily. கோவை மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த மக்கள் நலப்பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் வரையிருக்கும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்றதும் மீண்டும் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு செய்து தரப்படும் என்றும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி உறுதியளித்தார். புதுப்பாளையத்தில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டிய அவர் வழுக்கு மரம் ஏறும் போட்டியை தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் தொண்டாமுத்தூர் தொகுதி மட்டுமல்லாமல் கோவை மாவட்டம் முழுவதும் அதிமுக ஆட்சியில்தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக கூறினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தில் அமைச்சர்கள் 6 கல்லூரி கொண்டு வந்தோம். கோவை மாவட்டத்தில் அதிகமான பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குழு திட்டமிட்டு 50 ஆண்டு எல்லாரும் வளர்ச்சி கொடுத்தோம். ஆனா நமக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த திட்டம் வரல. மீண்டும் 3 மாசத்துல மீண்டும் நம்ம வந்துருவோம். மீண்டும் படைப்படை திட்டங்கள் கண்டிப்பா நம்ம தொகுதிக்கும் மாவட்டத்துக்கும் வரும் என்று சொல்லி இந்த அற்புதமான இன்னும் நம்ம இப்ப கூட வந்து தம்பி சிலம்ப தம்பி கூட சொன்னாப்படி அவன் தம்பி வெளியே போன அப்படி அந்த போட்டிக்காக அது கூட நம்ம தான் ஸ்பான்சர் பண்றதுனால அது மட்டுமல்ல நம்ம IAS ஃப்ரீ அகாடமி நடத்துறோம், TNPSC கோச்சிங் சென்டர் நடத்துறோம். இங்க லட்சுமி அது கூட இருக்கு. அப்படி வினாவங்கி புத்தகம் இந்த வருஷம் கூட 10th ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, கொடுக்க போறோம். ஆகவே தொடர்ந்து என்னென்ன தேவையோ பண்ணி கொடுத்துருக்காங்க. கடலூர் கூத்தப்பாக்கம் பகுதியில் 11ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். அப்பகுதி இளைஞர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் 108 குடும்பத்தினர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்லத்தரசி ஒருவருக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. பொங்கல் விழாவில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். சம்புவராயர் ஆய்வு மையம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கியதுடன் சிறந்த விவசாயிகளுக்கு விருது வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் கவுண்டம்பாளையம் அருகே பொங்கல் விழாவை ஒட்டி நடைபெற்ற போட்டிகளில் முதல் பரிசை வெல்பவருக்கு ஓராண்டுக்கான வீட்டு வரி மற்றும் தண்ணீர் வரியை செலுத்துவதாக வார்டு கழக செயலாளர் அறிவித்தது முக்கிய கவனம் பெற்றது. விசுவாசபுரத்தில் வார்டு கழக செயலாளர் V பால்ராஜ் தலைமையில் கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளில் முதல் பரிசை வென்றோருக்கு ஓராண்டுக்கான வீட்டு வரி மற்றும் தண்ணீர் வரியை செலுத்துவதாக வார்டு கழக செயலாளர் அறிவித்தார். திமுக அரசால் அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு மக்களை கவர்ந்தது. மேலும் மிதிவண்டி, மிக்சி உள்ளிட்ட பிற பரிசுகளும் புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் அன்று வழங்கப்பட உள்ளது.